அவர் கொடுத்திருந்த பதில் எம்எல்ஏ உள்ளிட்ட அந்த துறையூர் நகர வாசிகள் அனைவருக்குமே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும்னாலே இந்த செங்காட்டுப்பட்டியில பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் குறைஞ்சது 3 மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை தான் தில்லைநகர்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்லைன்னா உறையூருக்கு போவோம். அந்த வண்ணாடு ஊராட்சி மற்றும் கோம்பை ஊராட்சி இதற்கு இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் வண்ணாடு ஊராட்சி 21 கிராமங்களும், கோம்பை ஊராட்சியில் 12 கிராமங்களும், மொத்தம் 33 கிராமங்கள் நம்ம அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு சுமார் 18,000 மக்கள் தொகை இருக்கின்றார்கள். இவர்கள் பச்சைமலை மீது இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். பச்சைமலையிலிருந்து 45 கிலோமீட்டர் துறையூர் வந்துதான் இவர்கள் மருத்துவ உதவி செய்ய வேண்டும். அந்த கோரிக்கைக்கு பதிலளித்திருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் கொடுத்திருந்த பதில் எம்எல்ஏ உள்ளிட்ட அந்த துறையூர் நகர வாசிகள் அனைவருக்குமே ஒரு ஷாக்கா அமைஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் 34 கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமையணும்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீங்கள் சொல்கிற மாதிரி 34 கிராமம்லாம் கிடையாது, 8 கிராமங்கள் தான் இருக்குது, மக்கள் தொகை அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லி அதன் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருந்தால் பரிசீலிக்கலாம்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் முன்வைத்த கோரிக்கைங்கிறது துறையூர் பச்சைமலை பகுதியில் வண்ணாடு கோம்பை அப்படின்னு 2 ஊராட்சிகள் இருக்கு. இந்த 2 ஊராட்சிகளுமே மலைப்பகுதியில் அமைந்த ஊராட்சிகள். இந்த வண்ணாடு ஊராட்சியில 21 கிராமங்களும், கோம்பை ஊராட்சியில 34 கிராமங்களுமே மலை கிராமங்கள், மலைப்பகுதியில் அமைந்த கிராமங்கள். இவர்கள் ஒரு மருத்துவ தேவைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்காட்டுப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் அணுக முடியும். அதுக்கு போகணும்னா எப்படி சுத்தி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் கடந்து போகணும். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும்னாலே 20 கிலோமீட்டர் பயணித்தாகணும். அதே மலை கிராமத்துல பெரிய இழுப்பூர், செம்பிலுச்சாம்பட்டி, கிணத்தூர் இது போன்ற பகுதிகளில் ஒரு துணை சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. துணை சுகாதார நிலையங்கிறது இந்த செங்காட்டுப்பட்டியில பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் அந்த மலை கிராமங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போவாங்க. காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நேர அடிப்படையில் தான். அப்போ அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, அல்லது காய்ச்சல் தலைவலிக்கு மாத்திரை கொடுக்கறது, அல்லது கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த செவிலியரே இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த துணை சுகாதார நிலையத்தினுடைய செயல்பாடுங்கிறது அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கு. மலை கிராமங்கள் அப்படிங்கிறதுனால பாம்பு கடியிலிருந்து விஷ ஜந்துக்களினுடைய கடிகள் அப்படிங்கிறத அவங்க அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களா மக்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு அவசரத்துக்கு பாம்பு தீண்டிருச்சுன்னு சொன்னா கூட 20 கிலோமீட்டர் பயணித்து செங்காட்டுப்பட்டிக்கு வந்தாகணும். பல நேரங்களில் காய்ச்சல், தலைவலி இது போன்ற காரணங்களுக்கு கூட ஒரு நாள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருந்தால் கூட ஒரு நாள் தங்குவதற்கான வசதி கூட நாம் மேற்சொன்ன அந்த துணை சுகாதார நிலையங்களில் கிடையாது. அப்படி தங்குறதா இருந்தாலும் செங்காட்டுப்பட்டிக்கு தான் வந்தாகணும். அப்போ அந்த செங்காட்டுப்பட்டியில் இயங்கக்கூடிய அந்த சுகாதார நிலையம் அப்படிங்கிறதுமே ஏற்கனவே அதனுடைய எல்லைக்குட்பட்ட மக்கள் தொகையிலிருந்து வரக்கூடிய அந்த நோயாளிகளை கவனிக்கவே போதுமானதா இருக்குது. அப்ப இந்த மலை கிராமங்கள்ல இருந்து நோயாளிகள் யாரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அவர்களை துறையூருக்கு போங்கன்னு ரெஃபர் பண்ற இடத்துல தான் அந்த செங்காட்டுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையமும் அதனுடைய செயல்பாடும் இருக்குங்கிறத தான் இந்த மலை கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்ம மேற்சொன்ன அந்த வண்ணாடு கோம்பை ஊராட்சியை சேர்ந்த அந்த 34 கிராமங்களை சேர்ந்த மக்களும் ஒரு மருத்துவ தேவைக்காக துறையூருக்கு போகணும்னா குறைஞ்சது 35 கிலோமீட்டர் பயணித்தாகணும். அந்த 35 கிலோமீட்டர் பயணங்கிறதும் ஒரு எளிதான சமதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணம் கிடையாது.
அது கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பாங்கான பாதைகளை கடந்து தான் அவர்கள் துறையூர், செங்காட்டுப்பட்டிக்கும் அப்படிதான் வந்தாகணும், துறையூருக்கும் அப்படிதான் வந்தாகணும். இன்னும் சொல்லப்போனா இப்போ சமீபத்தில் தான் இந்த மக்களுடைய ஒரு தொடர்ச்சியான கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மலைப்பகுதியில் சாலை வசதிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு முன்னரெல்லாம் கரடு முரடான சாலையில தான் அவங்க பயணித்து வந்தாகணும். அடுத்தது, இது போன்ற ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே பொது போக்குவரத்தை நம்பி அந்த மக்கள் கீழே இறங்கிட முடியாது. ஏன்னா அதெல்லாம் நேரத்துக்கு தான் பஸ்ஸு. குறைஞ்சது 3 மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை தான் அந்த மலை கிராமங்களுக்கு பேருந்து வசதியே இருக்கு. பேருந்து வசதி இது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனால் குறைந்தது 3 மணி நேரம் காத்திருக்கணும். அப்போ ஒரு பாம்பு கடிச்ச மனுஷன் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி துறையூருக்கு வரணும்னா 3 மணி நேரம் அங்கே காத்துட்டு இருக்க முடியுமா? இது முதல் கேள்வி. அடுத்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் பிரசவ தேவைக்கும் அவர்கள் செங்காட்டுப்பட்டியவோ அல்லது துறையூரோ தான் நாட வேண்டியது இருக்கு. அப்போ அவசரத்துக்கு அவங்க என்ன செய்யணும்? 20 கிலோமீட்டர் அல்லது 35 கிலோமீட்டர் பயணித்தாகணும். இது அந்த மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால். அடுத்தது, இப்போ நமக்கு இங்கே நகரத்தில் இங்கே இருக்கிற மாதிரி தில்லைநகரில் ஒரு ஆஸ்பத்திரி இல்லைன்னா உறையூருக்கு போவோம் அப்படிங்கிற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. 20 அல்லது 35 கிலோமீட்டர் பயணம்தான். வீட்டுக்கு ஒரு 2 வீலர், வீட்டுக்கு ஒரு கார் அப்படிங்கிற மாதிரியான வசதிகளோடு இருக்கிற மக்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு வாகனத்தை இரவல் வாங்கி அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றதுங்கிறதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது. பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய விவசாய குழிகளாக, விவசாய தொழிலாளர்களாகத்தான் இந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த பின்புலத்திலிருந்து தான் அந்த வண்ணாடு ஊராட்சி மற்றும் கோம்பை ஊராட்சி இதற்கு இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மணலோடை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கணும். அப்போ 2 ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த 34 கிராம மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக அது அமைஞ்சிரும். அப்போ அங்கேயே இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் தங்கி சிகிச்சை பெறும் அளவுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பல உயிர்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து தான் அந்த கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த வண்ணாடு ஊராட்சியும் கோம்பை ஊராட்சியிலையும் 8 கிராமங்கள் தான் இருக்குது. அது 2லையுமே ஒரு 2500 சொச்சம் 1500 சொச்சம் மக்கள் தொகை தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோம்பையை பொறுத்தவரை கோம்பை புதூர், குண்டூர், எரிகாடு, எருமைப்பட்டி, மருதை, மேலூர், துள்ளூர், செம்பலுமச்சி என்கின்ற 8 கிராமங்கள் இருக்கிறது. அதேபோல் வண்ணாடு பகுதியை பொறுத்தவரை இலுப்பூர், புதூர், கிணத்தூர் போன்ற 8 கிராமங்கள் இருக்கிறது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்கள் 8 தான். அவர் சொன்ன மாதிரி 30-40 கிராமங்கள்லாம் இல்லை. கோம்பை ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலர் முத்துக்குமார் ஸ்டேட்மெண்ட் படியே அந்த கோம்பை ஊராட்சியில் 13 கிராமங்கள் இருப்பதை உறுதிப்படுத்துறாரு. அதே போல வண்ணாடு ஊராட்சியில் 21 கிராமங்கள் இருப்பதை ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலர் நீலமேகமும் உறுதிப்படுத்துறாருங்க. அப்ப இந்த இடத்துல 34 கிராமங்கள் கொண்டதாக இருக்குங்கிறதுல நமக்கு உறுதியாகுது. ஆனா மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 ஊராட்சியை சேர்ந்த மக்கள் தொகையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 6500க்குள்ளதான் வருதுங்க. அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். அதாவது பொதுவுல ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா சமதள பகுதியா இருந்தா மக்கள் தொகை 30,000 அப்படிங்கிற அளவுல இருந்தால் மட்டும்தான் அங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்க முடியும். அதுவே மலைப்பகுதியா இருந்தா குறைஞ்சபட்சம் 20,000 மக்கள் தொகையை கொண்டதாக இருக்கணும். இது ஒன்றிய அரசினுடைய விதி. அப்ப இதற்குட்பட்டு தான் நம்ம எதையும் செய்ய முடியும். அப்ப அந்த வகையில நீங்க சொல்ற அந்த கிராமங்கள்ல அவ்வளோ எண்ணிக்கையில மக்கள் இல்லை. அதனால அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வர முடியாது. வாய்ப்பு இருந்தா துணை சுகாதார நிலையத்தை கொண்டு வரதை பத்தி பரிசீலிக்கலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பேர் வேணா சொல்லிக்கிங்க, ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லிக்கிங்க, துணை சுகாதார நிலையம்னு சொல்லிக்கிங்க, அல்லது மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிக்கிங்க, என்ன பேரை வேணாலும் நீங்க வச்சுக்கிங்க. மொத்தத்துல இந்த வண்ணாடு கோம்பை அப்படிங்கிற அந்த மலை கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு நாள் தங்கி சிகிச்சையை பெறும் அளவுக்கு, குறிப்பா செங்காட்டுப்பட்டிக்கோ அல்லது துறையூருக்கோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தை தவிர்க்கும் வகையில் மணலோடை பகுதியில ஒரு மருத்துவ ஏற்பாட்டை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது தான் மலைவாழ் மக்களினுடைய ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடா இருக்கு. என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க? 24 மணி நேரம் ஒரு மருத்துவர் அங்க இருக்கணும்.
எந்த நேரத்தில் வந்து பாம்பு தீண்டினாலும் உடனடியாக அந்த சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக அந்த மருத்துவரும் செவிலியரும் அதற்கு போதுமான மருந்து உபகரணங்களும், ஒரு தீவிர காய்ச்சல் வந்தது அல்லது ஒரு கர்ப்பிணிக்கு வந்து ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படுதுனாலும் ஒரு நாள் இரவு ஒரு நாள் தங்கி அந்த சிகிச்சையை தொடரும் அளவுக்கு ஒரு படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவ ஏற்பாட்டை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் அந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. நிறைவேற்றுமா அரசு? பார்ப்போம்.